ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த எஸ்எஸ்சியோடைய 2026 எக்ஸாம்ஸோட கேலண்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்பப்போ என்னென்ன எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, அதோட எக்ஸாம்லாம் எப்பப்போ கண்டக்ட் பண்ண போகிறோன்ற அந்த அஃபிஷியல் கேலண்டருங்கிறது இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நாம் இந்த வீடியோவில் எப்பெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வருது, எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க, அந்த எக்ஸாமோட எலிஜிபிலிட்டி என்ன படித்தவங்கலாம் எலிஜிபிள், என்ன ஏஜ், அந்த எக்ஸாம்ஸ்க்கு என்ன வேகன்சிஸ் இந்த வருஷம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, என்னென்ன போஸ்ட்லாம் அதில் ரெக்ரூட் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான எல்லா டீட்டெயிலுமே கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் ஆன்லைனில் பார்க்கறதுலையே ஒரு பெஸ்ட்டு வீடியோவாக இது இருக்கும். எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸோட கம்ப்ளீட் டீட்டெயிலை குயிக்காக பார்க்கறதுல, ஓகேவா? ஸோ எஸ்எஸ்சியோட இந்த வருஷத்துக்கான கேலண்டரோட நோட்டிஃபிகேஷன்ஸோடைய கேலண்டர் தான் இப்போ வந்திருக்கு. அதில் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தபடி ஃபஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிற எக்ஸாமுங்கிறது எஸ்எஸ்சியோடைய சிஜிஎல் எக்ஸாம் தான். இதோடைய நோட்டிஃபிகேஷன் மார்ச் 2026 வரப்போது. எக்ஸாம் மே ஜூனில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. மே ஜூனில் கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். என்னன்னா, நமக்கு மே ஜூனில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்கன்னா டிசம்பருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்துடும். உங்கள் எல்லார் கையிலையும் ஒரு ஜாப் இருக்கும். நீங்கள் இவ்வளோ நாள் ஹார்ட் ஒர்க் போட்டதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ரிசல்ட்டாக இந்த வருஷத்தோட எண்டில் ஒரு ஜாப் இருக்கும். ஸோ மே ஜூனில் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அதோட ரிசல்ட்டுங்கிறது அடுத்த ஒரு 2-3 மாதத்தில் விட்டாங்கன்னா அடுத்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுதான் 2வது ஸ்டேஜாக இருக்கும். தென் ஃபைனலாக உங்களுக்கு ஒரு ஜாப்ங்கிறது இருக்கும். ஏன்னா இந்த எக்ஸாம்ஸில் 2 ஸ்டேஜ் தான், Tier 1 அண்ட் Tier 2. இது ரெண்டுத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜாப்பு. ரெண்டுமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான், MCQ டைப்பில் தான் இருக்கும். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜில் நீங்கள் எழுதிக்கலாம். இந்த எக்ஸாம்ஸ்க்கு எந்த டிகிரி படித்தவங்களும் எலிஜிபிள் தான். 18லேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. இந்த எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உள்ள எல்லா ஆஃபீஸர்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட் எல்லாமே இந்த எக்ஸாம் மூலமாக ரெக்ரூட் பண்ணுவாங்க. அதாவது குரூப் பி அண்ட் சியோட ரெக்ரூட்மெண்ட் கிட்டத்தட்ட 50க்கும் அதிகமான போஸ்டோட ரெக்ரூட்மெண்ட்டுங்கிறது இதில் நடக்கும். இன்ஸ்பெக்டர், இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், ஜிஎஸ்டியோட இன்ஸ்பெக்டர், போஸ்டல் இன்ஸ்பெக்டர், இது எல்லாம் இந்த எக்ஸாம் மூலமாக தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. அசிஸ்டன்ட் ஜாப்ஸு, ஆடிட்டர் ஜாப்ஸு, அக்கௌண்டன்ட்டு, டேக்ஸ் அசிஸ்டன்ட், சப் இன்ஸ்பெக்டர் ஜாப்பு, சிபிஐயில் சப் இன்ஸ்பெக்டரு, இந்த ரெக்ரூட்மெண்ட்டை இந்த எக்ஸாம் மூலமாக தான் பண்ணுவாங்க. இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், டெல்லியில் உள்ள எல்லா மினிஸ்ட்ரிஸ்லையும் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், கிட்டத்தட்ட 80,000 ரூபாய்க்கு மேலே சேலரி வாங்கக்கூடிய ஜாப்பு, அதோட ரெக்ரூட்மெண்ட் இதில் தான் பண்ணுவாங்க. ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர், எக்ஸாமினர், சிபிஐ சப் இன்ஸ்பெக்டர், டிவிஷனல் அக்கௌண்டன்ட், டேக்ஸ் அசிஸ்டன்ட் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்லேயும் உண்டு, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் உண்டு, ஓகேவா? ஸோ அந்த இதுக்குமே பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. போஸ்டல் அண்ட் ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட், ஆடிட்டர், அக்கௌண்டன்ட் அண்ட் ஆஃபீஸ் சூப்பர்டென்ட், இந்த போஸ்ட் எல்லாமே இந்த எக்ஸாம் மூலமாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்த வருஷம் நாம மினிமமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கிட்டத்தட்ட 8,000லேருந்து 10,000 வேகன்சி வரும்னு நான் மினிமமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். கட்டாயமாக 8,000லேருந்து 10,000 வேகன்சி வரும். ஏதாவது சர்ப்ரைஸாக ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் அதிகம் கூடுது அப்படின்னா 8,000லேருந்து 12,000 வேகன்சி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஓகேவா? இந்த எல்லா எக்ஸாம்ஸ்லையும் SC/ST கேண்டிடேட்டுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு, OBC கேண்டிடேட்டுக்கு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனுங்கிறது உண்டு. இந்த எக்ஸாமில் பே லெவல் 7லேருந்து 4 வரைக்கான ரெக்ரூட்மெண்ட்டுங்கிறத பண்ணுறாங்க. இதில் பே லெவல் 7 நீங்கள் 7ல் உள்ள போஸ்ட், அதாவது இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் போஸ்ட்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேசிக் பே 44,900 ரூபா, அதோட அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து 81,000 இன்ஹேண்டாக கிடைக்கும். இது 7th பே லெவல் கமிஷன், அதை வச்சு நம்ம ஷேர் பண்ணுறோம். 8th வர்றப்போ இன்னும் உங்களுக்கு கூட தான் செய்யும். பே லெவல் 6ல் பார்த்தீங்கன்னா 65,000 இன்ஹேண்ட் சேலரியாக கிடைக்கும். பே லெவல் 5ல் உள்ள போஸ்ட்டில் நீங்கள் செலக்ட் ஆகுறீங்கன்னா 55,000 இன்ஹேண்ட் சேலரியாக கிடைக்கும். பே லெவல் 4 டாக்ஸ் அசிஸ்டன்ட், இதிலெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 48,700 இன்ஹேண்ட் சேலரியாக கிடைக்கும். பே லெவல் 3னா 42,300, பே லெவல் 2னா 35,700, பே லெவல் 1னா 32,400ங்கிறது இன்ஹேண்ட் சேலரியாக வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா? அடுத்து கண்டக்ட் பண்ண போகிற எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது SSC CHSL எக்ஸாம். இதோட நோட்டிஃபிகேஷன் ஏப்ரலில் வரும். எக்ஸாம் வந்து ஜூலை டு செப்டம்பர் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. 18லேருந்து 27 வயசுக்குள்ளவங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள். 12th பாஸ் பண்ணியிருந்தா போதும். சிஜிஎல், இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல சிஜிஎல் எக்ஸாம், அதுக்கு என்ன எக்ஸாம் பேட்டர்னோ சேம் எக்ஸாம் பேட்டர்ன் தான் இந்த எக்ஸாம்ஸ்க்கும். ஆனால் இந்த எக்ஸாம்ஸை நீங்கள் தமிழ்லையும் எழுதிக்கலாம். இது பே லெவல் 4 அண்ட் 2க்கான ரெக்ரூட்மெண்ட்டை பண்ணுவாங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பே லெவல் 4 சேலரி வரக்கூடிய ஜாப்பு. ஸோ அந்த போஸ்ட்டுக்கு 48,000 உங்களுக்கு சேலரி கிடைக்கும். பே லெவல் 2 டிவிஷனல் அக்கௌண்ட் இது இருக்கா, இது பார்த்தீங்கன்னா லோயர் டிவிஷனல் கிளர்க், இது வந்து பே லெவல் 2ல் வரும். இதில் வந்து உங்களுக்கு 35,700ங்கிறது இன்ஹேண்ட் சேலரியாக கிடைக்கும். இதோட வேகன்சி எப்பவுமே கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஏன்னா இந்த 2 போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட்டை மட்டும்தான் பண்ணுறதுனால 2,000லேருந்து 3,000 வேகன்சி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 2,000லேருந்து 3,000 வேகன்சிஸ் இந்த எக்ஸாம்ஸ்க்கு வருதுன்னா, இந்த பர்டிகுலர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு மட்டும் வருதுன்னா அது ஒரு பெரிய வாய்ப்பு தான். MTS எக்ஸாம்ஸோட ரெக்ரூட்மெண்ட்டுங்கிறதோட நோட்டிஃபிகேஷன் ஜூனில் வரப்போது. எக்ஸாம் செப்டம்பர் நவம்பரில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க.
18ல இருந்து 25 வயசுக்குள்ள இருந்தாலோ 18ல இருந்து 27 வயசுக்குள்ள இருந்தாலோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள். ஏன்னா இந்த ரெண்டு ஏஜ் கேட்டகரிக்கும் தனித்தனி வேகன்சிஸ்ங்கிறத விடுவாங்க. 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும். இந்த எக்ஸாம்ஸ்க்கு ஒரே ஒரு ஸ்டேஜ் தான். இந்த எக்ஸாம்ஸ்ல எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கும் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க, ஹவல்தார் போஸ்ட்டுக்கும் ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. இல்லை எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு ஒரே ஒரு எக்ஸாம், அந்த எக்ஸாம்ஸ்ல நல்ல மார்க் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாப். ஹவல்தார் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு கான்ஸ்டபிள் லைக் ஜாப் இருக்குங்கிறதுனால இதுக்கு பிசிக்கல் எக்ஸாம்ஸும் ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு எக்ஸாமும் இருக்கும், ஒரு பிசிக்கல் இருக்கும் இந்த ஹவல்தார் போஸ்ட்டுக்கு மட்டும். ஆனால் எம்டிஎஸ்க்கு ஒரே ஒரு எக்ஸாம் தான். இந்த எக்ஸாம்ஸை நீங்கள் தமிழ்லையும் எழுதிக்கலாம். இது பே லெவல் 1ல் வரக்கூடிய ஜாப்பு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உள்ள எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருக்கக்கூடிய எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட்டை இந்த எக்ஸாம் மூலமாக ஃபில் பண்ணுவாங்க. 3000லேருந்து 5000 வேகன்சிஸ் வரலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் அதுக்கு முந்தின டைம் ரெண்டுமே நல்ல வேகன்சி வந்ததுனால இந்த டைம் 3000லேருந்து 5000 வேகன்சிஸ் நாம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்த வேகன்சிஸ் வந்தாலே நல்ல வேகன்சிஸ் தான். இதுக்கு நம்ம சொல்றது எல்லாமே மினிமம் எக்ஸ்பெக்டட் வேகன்சி. இதை விட கூடுதலாக வர்றதுக்கும் வாய்ப்பும் இருக்கு. சிபிஓ எக்ஸாம்ஸ் டெல்லி போலீஸ்லயா இருக்கட்டும், சிஏபிஎஃப்ல இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் அதோட நோட்டிஃபிகேஷன் மேல வரப்போகுது. எக்ஸாம் அக்டோபர் நவம்பர்ல கண்டக்ட் பண்ண போறாங்க. 20லேருந்து 25 வயசுக்குள்ள இருந்தா எலிஜிபிள். ஸோ எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் இந்த எக்ஸாம்க்கு எலிஜிபிள் தான். இந்த எக்ஸாம்ல 3 ஸ்டேஜ் உண்டு. ஒன்று பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம், அதுக்கப்புறம் ஒரு ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ன்றது நடக்கும். இது இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் தான் நீங்கள் எழுத முடியும். இது பே லெவல் 6ல் உள்ள போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட். பே லெவல் 6ஓட சேலரிங்கிறது கிடைக்கும். டெல்லி போலீஸில் இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர், சிஆர்பிஎஃப்ஏ, பிஎஸ்எஃப்ஏ, இந்து திபெத்தியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸு, சிஎஸ்எஃப்ஏ, எஸ்எஸ்பியில் உள்ள சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு ரெக்ரூட்மெண்ட்டாக போனாங்க. மெயில் அண்ட் ஃபீமேலுக்குன்னு தனித்தனி வேகன்சிங்கிறது வரும். 3000லேருந்து 4000 வேகன்சி இந்த டைம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இந்த வருஷத்துக்கு. ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாம் ஆக்சுவலாக இந்த எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷன் ஏப்ரலில் வரப்போகுது. எக்ஸாமுங்கிறது ஆகஸ்ட் ஆர் செப்டம்பரில் கண்டக்ட் பண்ணுவாங்க. 18லேருந்து 30 வயசுக்குள்ள இருக்கவங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள். 12th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் எழுதலாம். இந்த எக்ஸாம் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் தான் எழுத முடியும். 2 ஸ்டேஜ் உண்டு. ஒன்று கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாம்ங்கிறதுனால ஸ்டெனோ ஸ்கில் டெஸ்ட்டும் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. பே லெவல் 6 அண்ட் 4ஓட ரெக்ரூட்மெண்ட் நடக்கும். பே லெவல் 6 பார்த்தீங்கன்னா கிரேட் சி ஸ்டெனோகிராஃபருக்கானது. கிரேட் 4க்கு பார்த்தீங்கன்னா பே லெவல் 4க்கான சேலரிங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டுத்துக்குமே தனித்தனி டிபார்ட்மெண்ட்லேருந்து தனித்தனி வேகன்சிஸ்ங்கிறது வரும். 1000லேருந்து 2000 வேகன்சிஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரொம்ப வேகன்சி இந்த பர்டிகுலர் ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுனால பெரிய வேகன்சி இந்த எக்ஸாம் வராது. அதனால 1000லேருந்து 2000 வேகன்சிஸ் வரலாம். செலெக்ஷன் போஸ்டோடைய 14th எக்ஸாம் இதோட நோட்டிஃபிகேஷன் மார்ச்ல வரப்போகுது. ஆக்சுவலாக இதுக்கு ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா லாஸ்ட் இயர் கண்டக்ட் பண்ண ரிசல்ட்டே இன்னும் டிக்ளேர் பண்ணாமல் இருக்கு. இருந்தாலும் மார்ச்ல இதோட நோட்டிஃபிகேஷன் வருது. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மே ஜூனில் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இந்த எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்ட் வரும், நிறைய எலிஜிபிலிட்டி வச்சு வரும். ஒரு போஸ்ட்டுக்கு இதுதான் எலிஜிபிலிட்டிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் இந்த வருஷம் என்னென்ன போஸ்ட் வருது, இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷனுங்கிறது தெரியும். மற்ற எக்ஸாம்ஸ்லாம் இந்த போஸ்ட்டு தான் வரும், இதுக்கு தான் எலிஜிபிலிட்டிங்கிறது நம்மளால 100% சொல்லிட முடியும். ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு மட்டும் அதோட நோட்டிஃபிகேஷன் இந்த வருஷம் என்னென்ன வேகன்சிஸ் வருதுங்கிறது தெரிஞ்சால் மட்டும் தான் ஷேர் பண்ண முடியும். ஆவரேஜாக 18லேருந்து 42 வயசுக்குள்ள உள்ளவங்க எலிஜிபிளாக இருப்பீங்க. 10th முடிச்சிருந்தாலோ 12th முடிச்சிருந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலோ ஏதாவது ஒரு டிப்ளமோ முடிச்சிருந்தாலோ நிச்சயமா உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ்ல ஒரு போஸ்ட் கட்டாயமா இருக்கும். ஏன்னா இதுல ஸ்பெசிஃபிக்காக குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்பாங்க. இப்போ ஏதாவது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது ஒரு லேப்ல ஒரு அசிஸ்டன்ட் வேலை இருக்குன்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல இந்த டிகிரியில இந்த பிரான்ச்ல முடிச்சவங்க மட்டும் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி பர்டிகுலராக வரும். ஓகேவா? இதுல மோஸ்ட்லி ஒரே ஒரு எக்ஸாம் தான் இருக்கும். ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் ஸ்கில் டெஸ்ட்ங்கிற மாதிரி இருக்கும். அந்த போஸ்ட்டுக்கு என்ன ஸ்கில் டெஸ்ட் கேட்குறாங்களோ அது நீங்க குவாலிஃபை பண்ற மாதிரி இருக்கும். சிலதுக்கு டைப்பிங் இருக்கும், சிலதுக்கு ஸ்டெனோ இருக்கும், இல்லைன்னா சிலதுக்கு வேற ஏதாவது இருக்கும். அந்த மாதிரி பே லெவல் 1ல இருந்து 7 வரைக்கான ரெக்ரூட்மெண்ட் இதுல பண்ணுவாங்க. வேகன்சி 3000லேருந்து 5000 கிட்ட வரலாம். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அடுத்து ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாம் இதோட நோட்டிஃபிகேஷன் மார்ச்ல வரப்போகுது. எக்ஸாம் வந்து மே ஆர் ஜூனில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். டிப்ளமோவோ டிகிரியோ மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் சிவில் இந்த 3 டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு தாராளமாக எலிஜிபிள். 2 ஸ்டேஜ் உண்டு. ரெண்டுமே எம்சிக்யூ டைப்பில் தான் இருக்கும். இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி லாங்குவேஜில் தான் நீங்கள் எழுத முடியும். இங்கிலீஷில் நம்ம ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். பே லெவல் 6 வந்து உங்களுக்கு சேலரியாக கிடைக்கும். ஜூனியர் இன்ஜினியர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உள்ள எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே இருக்கக்கூடிய ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட்டோட ரெக்ரூட்மெண்ட் தான் இந்த எக்ஸாம்லாம் பண்ணுவாங்க. 1000லேருந்து 2000 வேகன்சிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் ஜிடி கான்ஸ்டபிள் எக்ஸாம். ஸோ இதோட நோட்டிஃபிகேஷன் செப்டம்பரில் வரப்போகுது. எக்ஸாம் அடுத்த வருஷம் ஜனவரி மார்ச்சில் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா 2026க்கான எக்ஸாம் வந்து இந்த ஃபெப்ரவரியில் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபெப்ரவரி லாஸ்ட் வீக்ஸில் தான். ஸோ அதோட ப்ராசஸ்லாம் முடிகிறதுக்கு இந்த வருஷம் ஆகுங்கிறதுனால தான் அடுத்த வருஷம் தான் இதோட எக்ஸாம் இருக்கும். 18லேருந்து 23 வயசுக்குள்ள இருந்தால் நீங்கள் எலிஜிபிள். 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும். 2 ஸ்டேஜ் தான். ஒன்று கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டி கிடையாது. நீங்கள் வந்து நல்லா படிச்சிங்கன்னா
ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஃபிசிக்கல் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். பே லெவல் 1ல் சேலரிங்கிறது கிடைக்கும். 20,000லேருந்து 40,000 வேகன்சி இந்த பர்டிகுலர் எக்ஸாம்ஸ்க்கு வரும். நிறைய வேகன்சிஸ் வந்து இதில் ரெக்ரூட் பண்ணுவாங்க. 20,000லேருந்து 40,000 வேகன்சி வரும். ஸோ ஓவராலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70,000 வேகன்சிஸோட ரெக்ரூட்மெண்ட்டை இந்த 2026ல் எஸ்எஸ்சி வந்து பண்ண போகிறாங்க. உங்களுக்கு ஒரு ஜாப்ன்றது நிச்சயமாக இருக்கும். நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா போதும். இதுதான் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே எக்ஸாம்ஸோடைய கம்ப்ளீட் சிலபஸ். இந்த சிலபஸை நீங்கள் கவர் பண்ணிக்கிட்டீங்கன்னா எஸ்எஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், ரயில்வே எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், உங்களால் கிளியர் பண்ணிட முடியும். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சிலபஸை நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவில் ஷேர் பண்ண எந்த எக்ஸாம்ஸாக இருந்தாலும் உங்களால் கிளியர் பண்ணிட முடியும். 2026 எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான கம்ப்ளீட் சிலபஸை இந்த கிளாஸில் கவர் பண்ணியிருக்கோம் வித் சாப்டர் வைஸ் டெஸ்ட்டோட. சிலபஸ் கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடும். இதை தாண்டி நீங்கள் வேறு எங்கேயுமே எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு சிலபஸ் கவர் பண்ணுங்கிறது கிடையாது. எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் என்ன சிலபஸோ என்ன கேட்பாங்களோ அது இந்த கோர்ஸில் கவர் ஆகிடும். ரெக்கார்டட் கிளாஸஸ், பிடிஎஃப் நோட்டு ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதை நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். டாபிக் வைஸ் டைப் வைஸ் கிளாஸஸாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எதுவுமே மிஸ் ஆகாது. லேட்டஸ்ட் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ், கான்செப்ட் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருப்போம். மேக்ஸ் எல்லாமே எக்ஸாம்ஸில் பேசிக்ஸில் இருந்து என்னென்ன டைப் வரும், அதுக்கோட எந்த மெத்தட் பெஸ்ட்டாக இருக்கும், அது எல்லாமே சேர்த்து தான் டீச் பண்ணிப்போம். இங்கிலீஷில் இருக்கக்கூடிய வொக்காபுலரி எல்லாமே ட்ரிக்கோட டீச் பண்ணியிருப்போம். ஜென்ரல் அவேர்னஸில் எக்ஸாம்ஸ்க்கு என்ன தேவை, எஸ்எஸ்சி எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு ஜென்ரல் அவேர்னஸில் என்ன தேவையோ அதை தான் டீச் பண்ணியிருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நோட்ஸ் உங்களுக்கு உண்டு. ரீசனிங்லாம் ஈஸியாக எந்த லாஜிக்கை யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி அப்ரோச் தான் டீச் பண்ணிப்போம். சாப்டர் வைஸ் டெஸ்ட்டும் உண்டு. சிலபஸும் இதில் கவர் ஆகிடும், சாப்டர் வைஸ் டெஸ்ட்டும் கவர் ஆகிடும். ஸோ இந்த கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி கம்ப்ளீட்டாக சிலபஸ் கவர் பண்ணிட்டு நல்ல ரிவிஷன், நல்ல ப்ராக்டிஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம் உங்களால் கிளியர் பண்ணிட முடியும். உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட ஆப்பில் சாட் செக்ஷன் மூலமாக ரெகுலராக கிளியர் பண்ணிக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு வரக்கூடிய டவுட்டை கிளியர் பண்ண வேண்டியதுங்கிறது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அது ரெகுலராக பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ நீங்கள் எஸ்எஸ்சி 2026 எக்ஸாமை டார்கெட் பண்ண போறீங்கன்னா இந்த ஒரு கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கிளாஸில் உங்கள் எக்ஸாம் எஸ்எஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ எஸ்எஸ்சி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதோடைய டெய்லி என்னென்ன படிக்கணுங்கிற 5 மந்த்துக்கான டீட்டெயில்டு ப்ரிப்ரேஷன் ஸ்டடி பிளான் ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மேலே ஐகார்ட்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோக்கான லிங்க் தரோம், பாருங்கள். நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் ஷேர் பண்ணுறோம், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் டெய்லி என்னென்ன படிக்கணும், எதில் இருந்து படிக்கணுங்கிறத டீட்டெயில்டாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஸ்டடி பிளானை இப்போதுலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் சரி, நமக்கு மேலே தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 5 மாதம் உங்களுக்கு இருக்கும். 4 மாதம் இருக்கும். மேலே மிடில் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா இந்த 4 மாதம் என்ன தேவையோ அதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியர் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களாக தான் இருப்பீங்க. அதனால் இந்த 4 மாதம் ஃபுல் ஃபோக்கஸ்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு நல்ல எஸ்எஸ்சி போஸ்ட்டை உங்களால் கிளியர் பண்ணிட முடியும். சிஜிஎல் தான் நமக்கு மேலே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த மாதங்களில் தான் அதுக்கடுத்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. டார்கெட் பண்ணி ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு ஜாப் எடுத்துடலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.